எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாட்டி காலத்து ரகசியங்களையும் இன்னைக்கு இருக்கிற அறிவியலையும் ஒன்னா சேர்த்து பார்க்குற ஒரு சூப்பரான பயணத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க, நம்ம பாரம்பரிய அரிசிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தெரிஞ்சுக்கலாம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, அதுவும் குறிப்பா உங்க அரிசியே உங்க உடம்புக்கு ஒரு மருந்தா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வியோட தான் நம்மளோட இந்த தேடலை இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இதுக்கு பேர் தான் வை டயட். இங்க வைங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பாரம்பரியத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கிற ஒரு சந்திப்பு புள்ளி. நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்கள் ஏன் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கமே. சரி, இப்போ நம்ம பாரம்பரிய அரிசி உலகத்தோட 3 சூப்பர் ஸ்டார்ஸை பத்தி பார்க்க போறோம். டேஸ்ட்லயும் சரி, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லயும் சரி, இவங்க தான் சாம்பியன்ஸ். நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது கருப்பு கவுனி. அதோட அந்த அடர் கருப்பு நிறமே சொல்லும் அதுல எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு. இதை ஏன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் ராஜான்னு சொல்றாங்கன்னு இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. இதுல சயனிடின் 3 குளுக்கோசைடு ஒரு பவர்ஃபுல்லான காம்பவுண்ட் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம உடம்புல தேவையில்லாத வீக்கத்தை குறைக்கும், நம்ம செல்களை டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கும். அதுலயும் முக்கியமா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற மாவுச்சத்தை ரொம்ப மெதுவா ஜீரணம் பண்ண வைக்கும். இதனால இது ஒரு சிறந்த ஆன்டி டயபெட்டிக் அரிசியாவும் இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான். அப்போ இதோட அல்டிமேட் பெனிஃபிட் என்ன? உங்க பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கருப்பு கவுனி ஒரு சூப்பரான சாய்ஸ். ஏன்னா சாப்பிட்ட உடனே சுகர் எகராம இது பாத்துக்கும். நம்மளோட அடுத்த சூப்பர் ஸ்டார் மாப்பிள சம்பா. பேர்லயே ஒரு கெத்து இருக்கு இல்லையா? இது உடல் பலத்துக்கும் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே பேர் போன ஒரு அரிசி. இதுக்குள்ள பீட்டா சிட்டோஸ்டெரால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதோட முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல்ல குறைக்கிறது தான். அது மட்டும் இல்ல, இது ப்ராஸ்டேட் ஹெல்த்தையும் சப்போர்ட் பண்ணும். ஜிங்க், இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்கிறதால உடம்புக்கு நல்ல எனர்ஜியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். இங்க பாருங்களேன், இந்த பீட்டா சிட்டோஸ்டீரால் எப்படி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை மட்டும் குறி வச்சு குறைக்குதுன்னு. இதனால நம்ம இரத்த குழாய்கள் ஆரோக்கியமா இருக்குது, ஒட்டுமொத்தமா நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு ஸ்மார்ட்டான செயல்பாடு இல்லையா? நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அரிசி தூய மல்லி. மல்லிகை பூ மாதிரி அவ்ளோ வெண்மையா இருக்கிறதால தான் இதுக்கு இந்த அழகான பேர் வந்திருக்கு. நம்ம வழக்கமா சாப்பிட்ற வெள்ளை அரிசிக்கு இது ஒரு அருமையான மாற்று. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் ரத்தத்துல சர்க்கரை அளவை மெதுவா தான் கலக்க விடும். கூடவே நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி சீக்கிரமா வயசாகிறதையும் தடுக்கும். முக்கியமா ரொம்ப எளிதா ஜீரணமாகும். சரி, இந்த அரிசிகளோட நன்மைகள்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த மேஜிக் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி நடக்குது? வாங்க, அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். நாம மாவுச்சத்து உணவை சாப்பிட்ட உடனேயே நம்ம உடம்புல ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வேகமா வந்து அந்த மாவுச்சத்தை சர்க்கரையா மாத்த பார்க்கும். ஆனா நம்ம பாரம்பரிய அரிசியில இருக்கிற சில பொருட்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செஞ்சு அந்த என்சைமோட வேகத்தை குறைச்சிடும். இதனால என்ன ஆகுதுன்னா, சர்க்கரை ரத்தத்துல மெதுவா நிதானமா கலக்குது. இதுதான் சுகர் கண்ட்ரோலோட உண்மையான ரகசியம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச், அதாவது எதிர்ப்பு மாவுச்சத்து. சாதாரண மாவுச்சத்து சீக்கிரமா சர்க்கரையா மாறிடும். ஆனா இந்த எதிர்ப்பு மாவுச்சத்து சிறுகுடல்ல ஜீரணமாகாம நேரா பெருங்குடலுக்கு போய் அங்க இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாஸ்க்கு ஒரு விருந்தா மாறுது. இதனால நம்ம குடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கிறது மட்டும் இல்லாம உடலோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் அதிகமாகுது. இது ஒரு டபுள் தமாக்கா மாதிரி. இப்போ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சிம்பிளா நம்ம தட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அதுதான் இந்த ஸ்மார்ட் ஸ்வாப். இதோ பாருங்க, இது ஒரு சின்ன சீட் ஷீட் மாதிரி. உங்க தேவை என்னவோ அதுக்கேத்த அரிசியை நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். சுகர் கண்ட்ரோல் பண்ணணுமா? அப்போ கருப்பு கவுனிக்கு போங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனையா? மாப்பிள சம்பா உங்களுக்கான சாய்ஸ். செரிமானம் நல்லா இருக்கணும், நரம்புகள் பலமா இருக்கணுமா? அப்போ தூய மல்லி தான் பெஸ்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்பவே சிம்பிளானது தான். ஒரே ஒரு ஸ்மார்ட் ஸ்வாப் போதும். நீங்க வழக்கமா சாப்பிட்ற அரிசிக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசியை மாத்தும் போது உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். இதுதான் பாரம்பரியமும் அறிவியலும் ஒன்னா சேர்றதோட அழகு. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்க தட்டுல அடுத்ததா எந்த பாரம்பரிய அரிசிய நீங்க சேர்க்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க அடுத்த வேளை உணவு உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு முக்கியமான முதல் படியா இருக்க போகுது.